ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் பொதுத்தமிழில் இருக்க கொஸ்டின் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், 9 நாளில் உடுப்பவை 2 என பாடிய புறநானூற்று புலவர் யார்? 9 நாளில் உடுப்பவை 2 என பாடிய புறநானூற்று புலவர் யார்? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரரா, கணியன் பூங்குன்றனாரா, நரிவரு உத்தலையாரா, ஔவையாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அது மதுரை கணக்காயனார். கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு இருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, உலகம் முழுவதும் ஆள கருதுபவர்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும்? படை வரும் வரை, பணம் வரும் வரை, காலம் வரும் வரை, பலம் வரும் வரை. பலம் ஞாபகம் வச்சுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, காலம் வரும் வரை. அடுத்தது 33, சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? அது உமறுப்புலவர். இதுவே உமறுப்புலவரை ஆதரித்தவர் யாருன்னா வள்ளல் சீதகாதி. உமறுப்புலவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதகாதி. திருநாவுக்கரசரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது திருநாவுக்கரசர் இயற்பெயர் கிடையாது, சிறப்பு பெயர் அப்பர் வாகீசர் தாண்டகவேந்தர். தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பொறுத்துக, காகம், குதிரை, சிங்கம், குயில் என்னென்ன பண்ணணும் பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அடுத்தது 35, மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர்? திருமூலர், சாத்தனார், அப்பர், தாய்மானவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருமூலர். சாத்தனார் கூலா வணிகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சீத்தலை சாத்தனார். கூலா வாணிகன் என்று அழைக்கப்படுவர் சீத்தலை சாத்தனார். தாய்மானவர் தாய்மானவரோட பாடல் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது. 36, ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர், பெரியார், பாரதியார், அறிஞர் அண்ணா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெரியார். 37, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? குமரில பட்டலாரா, ஈரஸ் பாரதியாரா, கால்டுவெலா, சா அகத்தியலிங்கமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சா அகத்தியலிங்கம். இதேமாரி இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யார்? இந்திய நாட்டை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் வி ஏ ஸ்மித். அவர் தான் சொல்லியிருப்பார். 38, நவ்வி என்னும் சொல்லின் பொருள்? மான், நாய், புலி, பசு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மான். இதுவே புலிக்கு உழுவை அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவாங்க. புலிக்கு உழுவை. 9, ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார்? ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், காந்தியடிகள், பசுமுன் முத்துராமலிங்கர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பசுமுன் முத்துராமலிங்க தேவர். 40, குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எது? கார்பன் டை ஆக்சைடா, ஆக்சிஜனா, குளோரோஃப்ளோரோ கார்பனா, மீத்தேனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அது குளோரோஃப்ளோரோ கார்பன். இது என்ன பண்ணுன்னா 1,00,000 வாயுவை ஓசோன் வாயுவை சிதைத்து விடும். 41, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? கால்டுவெல்லா, ஜியூபப்பா, வீரமாமுனிவரா, டாக்டர் கிரவுலா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கால்டுவெல். 42, தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒருமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? தமிழ் ஒன்றே
தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மு. வரதராசனார். 43. தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெறுபவர் யார்? அம்பேத்கர், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், பெரியார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முத்துராமலிங்கர். பெரியாரை இவர் திருவிக்கா எப்படி பாராட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, வைக்கம் வீரர் அப்படின்னு சொன்னது பெரியார் தான். அது நவசக்தியில் சொல்லியிருப்பார். வைக்கம் வீரர் அப்படின்ட்டு நவசக்தி பத்திரிகையில் சொல்லியிருப்பார். அடுத்தது, காமராஜரின் அரசியல் குரு யார்? இது அனைவரும் சொல்லிடுவீங்க. அது சத்தியமூர்த்தி. காந்தியடிகளோடது கோபாலகிருஷ்ண கோகலே. 45. பாவலர் வேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, குறிஞ்சித்திட்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குறிஞ்சி திட்டு. பாவலரேறுனா பெருஞ்சித்திரனார். அப்போ புலவரேறு அப்படின்னா யார்? புலவரேறு அப்படின்னா யார்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 46. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? அம்பேத்கர், கெல்லட், கமில் சுவலபில், முனைவர் எமினோ. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்பம்னா ஆசை, ஆசையே நம்மளை கில் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கில் பண்ணிடும். அப்போ கில்னா கெல்லட். 47. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யார்? ராணி மங்கம்மாள், அஞ்சலையம்மாள், வள்ளியம்மை, வேல்நாச்சியார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராணி மங்கம்மாள். 48. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மு. வரதராசனார். 49. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மணிமேகலை. 50. பொறுத்துக. திருவரங்கம், திருச்சிற்றம்பலம், திருமறைக்காடு, அங்கையர்கண்ணி. இதை பொருத்தணும். இதை பொருத்தினா என்ன வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. 51. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1981. இது மட்டும் இல்லாமல் இப்போ 2025 மே மாதம் சென்னையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெறும் போது அது 12வது உலகத்தமிழ் மாநாடு. இதையும் ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். 52. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதையை பாடியவர்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கவிதையை பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கண்ணதாசன். 53. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். மேல் கொஸ்டின் பாருங்க. 52. கண்ணதாசனை பற்றி இகழ்ந்தால் என் மனம் இகழ்ச்சி அடையாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது அப்படின்னு பாடினதோ இவர் தான். தர்பார் மாறும், தலைவர்கள் மாறுவார்கள், மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொன்னதும் இவர் தான்.
மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், தோணி, புணரி, மிதவை. இதில் எது குறிக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, களம், வங்கம், புனை, அம்பி. 55 பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை பொறுத்துக. மீனாட்சி, மதுர வசனி, கங்கோ கட்கநேத்ரி, விசாலாட்சி. மீனாட்சி, மதுரவசனி, கட்கநேத்ரி, விசாலாட்சி. இதை பொருத்தணும்னா ஆப்ஷன் பி, அதாவது மீனாட்சி அங்கையர்கண்ணின்னு பார்த்துருப்போம் முன்னைய ஒரு இதில். மதுரவசனி அப்படின்னா அது தேன்மொழிப்பாவை. கட்கநேத்ரி அப்படின்னா அது வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி நீள் நெடுங்கண்ணி. 56 பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதில் எது வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இது ஏன் அது ரைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஓர் அப்படிங்கிறதுல முன்னாடி இருக்கிற எழுத்து உயிரெழுத்தாக வரணும். ஒரு அப்படிங்கிற முன்னாடி இருக்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்தாக வரணும். இதில் பாருங்கள், ஒரு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஓருங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆங்கிறது உயிரெழுத்து. இதனால தான் வந்திருக்கு. அடுத்தது மாகதம் எனப்படுவது மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி, ஆசுக்கவி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வித்தாரக்கவி. வித்தாரக்கவி தான் மாகதம். 58 அகத்திணையின் வகைகள். அகத்திணையின் வகைகள் 5, 7, 3, 6. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 7. கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணம் கூட்டல் தேரா, கரணத்து கூட்டல் தேரா, கரண் கூட்டல் அத்து கூட்டல் தேரா, ஏரா, கரணம் கூட்டல் தேரா. கர்ணம் கரணம் அப்படின்னு 2 இருக்குது. கர்ணம் காரணம் அப்படின்னு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கரணத்து கூட்டல் ஏர்னு தான் பிரியணும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லுவர், செல்வரை எல்லோரும். இல்லாரை செல்வரை எல்லோரும் எல்லுவர். இதில் எது வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இல்லாரை எல்லோரும் எல்லுவர், செல்வரை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் நலனே சான்றோர் பிறநலம், சான்றோர் நலனே குணநலம் பிறநலம். இதில் எது சரியாக வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.